இன்னும் 10 டேஸில் நியூ இயர் வரப்போகுது. ஸோ என்ன காஸ்டியூம் போடலான்ட்டு ஒரே யோசனைங்க. அப்போ தான் என்னோடய ஆஃப் சாரி மெட்டீரியல் இருந்தது. ஸோ அதனால் இதை ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் ஆனால் என்ன மாடலில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க. அப்புறம் தான் ஒன்று ஒன்றா யோசிச்சு ஓகே நம்ம அனார்கலியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன்னா, ஹிப் பெல்ட் வந்து நம்ம தனியாக போட வேண்டாம், அது ஒரு மாதிரி தூக்கிக்கும், கீழே இறங்கிரும். ஸோ அதனால் நம்ம அட்டாச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிளாத்தோடையே அட்டாச் பண்ணியிருந்தேங்க. ஸோ ஃப்ராகுமே வந்துட்டு நல்லா ஃபுல் லென்த்து சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்தது அவுட்லுக்கு. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இதோட அவுட்லுக் உங்களுக்கு வரணுன்ட்டா நியூ இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும், எனக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்படி இல்லை எனக்கு கிளாத் வேணும், மெட்டீரியல் வேணும், அந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் லிங்க்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். அண்டு கிளாத் வைஸ் சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பை.